வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள். கொழும்பு நகர்ப்புற மறுசீரமைப்பு பங்களிப்பு திட்டத்தின் கீழ் குறைந்த வருமானமுடைய மற்றும் வீடற்ற 2500 குடும்பங்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்குள் புதிய வீடுகள் வழங்கப்படும் என நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் கொழும்பு 14 ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க மாவட்டத்தில் கட்டுமானத்தில் உள்ள ஸ்டேடியகம வீடமைப்பு தொகுதியை நேரில் பார்வையிட்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார். வீடுகளை வழங்குவது என்பது வெறும் கட்டிடங்களை வழங்குவது அல்ல, அவை மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய முழுமையான குடியிருப்புகளாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மக்கள் குடியேறுவதற்கு முன்னர் பாதுகாப்பு, சமூக தேவைகள் மற்றும் வசதிகள் ஆகியவற்றை மேம்படுத்துவது குறித்தும் ஆராயப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இவ்வருடத்தில் 3 வீடமைப்பு திட்டங்கள் கையளிக்கப்பட உள்ளதாகவும் அடுத்த 2 ஆண்டுகளில் கொழும்பில் மொத்தமாக 7000 புதிய நகர்ப்புற வீடுகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். தனி வீடுகளில் இருந்து அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு மாறும் குடும்பங்கள் பொதுவான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பின்பற்றி பொறுப்புடன் வாழ வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ஒழிப்பதற்கான சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மசோதாவுக்கு ஆதரவாக 154 வாக்குகளுக்கும் எதிராக 2 வாக்குகளும் கிடைத்துள்ளன. அதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ஒழிப்பதற்கான சட்டமூலத்தின் 2வது வாசிப்பு நேற்று நாடாளுமன்றத்தில் 152 பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. இந்த விடயம் தொடர்பில் நேற்று நாடாளுமன்ற அமர்வில் கருத்து வெளியிட்ட நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார இலங்கையில் நேற்றைய தினம் முதல் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதன்படி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதிய கொடுப்பனவு இனி வழங்கப்படாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரையிலும் ஓய்வூதியம் பெற்றுக்கொண்ட தொகைகள் மீள அறவீடு செய்யப்படும் எனவும் சிலர் வதந்திகளை கிளப்பி வருகின்றனர். இதுவரையிலும் செலுத்தப்பட்ட தொகைகள் எதுவும் மீள அறவீடு செய்யப்படாது. இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களைப் போலவே தற்பொழுது நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் கிடையாது என்றும் தெரிவித்துள்ளார். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் கலனிகம மற்றும் தொடங்குட இடைமாறுகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் மேற்கொள்ளப்படவுள்ள அவசர பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று முதல் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட உள்ளது. வீதி அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்ட அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பராமரிப்பு பணிகள் முன்னெடுக்கப்படும் காலப்பகுதியில் குறித்த இடைமாறல்களுக்கான இடைப்பட்ட பகுதிகள் இடைக்கிடையே தற்காலிகமாக மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக குறித்த பகுதியில் பயணிக்கும் வாகனங்களுக்கு சிறிய அளவிலான கால தாமதங்கள் ஏற்படக்கூடும் எனவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எனவே சாரதிகள் அவதானத்துடன் செயல்படுமாறும் வீதி சமிஞ்சைகள் மற்றும் காவல்துறை உத்தியோகத்தர்களின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். நாட்டில் நெல் விற்க காத்திருக்கும் விவசாயிகளுக்கு அரசாங்கம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் 2025-2026ஆம் ஆண்டு பெரும்போக்கு நெல் கொள்வனவு வேலை திட்டத்துக்கு அமைய உரிய விலைகளை அரசாங்கம் அறிவித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்று வரும் ஊடகவியலாளர் சந்திப்பில் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் AMU பெண்ணலந்த இதனை தெரிவித்துள்ளார். 1 கிலோகிராம் கேரி சம்பா நெல் 140 ரூபாவாக செய்யப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் 1 கிலோகிராம் சம்பா நெல் 130 ரூபாவாக 1 கிலோகிராம் நாடு நெல் 120 ரூபாவாகவும் கொள்வனவு செய்யப்பட உள்ளது. இம்முறை நெல் கொள்வனவுக்காக 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கிடப்பட்டுள்ளதாகவும் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக லேட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பொதுமக்களுக்கு பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த சனிக்கிழமை முதல் இந்த பற்றாக்குறை நிலவுவதுடன் மேலும் நகரத்தில் உள்ள பல விற்பனை நிலையங்களில் எரிவாயு சிலிண்டர்கள் முற்றிலுமாக தீர்ந்துள்ளன. லேட்ரோ நிறுவனத்தில் லாரிகள் இன்னும் வரவில்லை என்றும் இது சில நாட்களில் சரி செய்யப்படும் என்றும் விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் மாதாந்திர விலை திருத்தம் காரணமாக பிப்ரவரி மாதத்தில் லேட்ரோ சமையல் எரிவாயுவின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்று லேட்ரோ அறிவித்துள்ளது. சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி விதிமுறையில் திருத்தம் கொண்டு வருவது வாகன இறக்குமதி வரிகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. புதிய வரிகள் எதுவும் அறிமுகப்படுத்தப்படாது என்று அரசாங்கம் கூறியிருந்தாலும் இந்த தொழில்நுட்ப மாற்றத்தின் மூலம் நுகர்வோர் மீதான வரி சுமை இரகசியமாக இது அதிகரிக்கும் என்று அவர்கள் மேலும் கூறியுள்ளனர்.
தொழிலமைச்சர் மற்றும் நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த நேற்று முன்தினம் வெளியிட்ட அறிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாகவே வாகன இறக்குமதியாளர் சங்கம் இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜியாவோவுக்கு ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்காவுக்கும் நேற்று சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்புக்கு பின்னர் கிறிஸ்டலினா ஜோர்ஜியோவா தமது எஸ் கணக்கில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கை வெகு தூரம் கடந்து வந்துள்ளது. அரசாங்கத்தின் சீர்திருத்த வேலை திட்டம் நாட்டிற்கும் அதன் மக்களுக்கும் நற்பலன்களை அளித்து வருகிறது. அனைவருக்கும் சுவிட்சத்தை வழங்கும் வலுவான மற்றும் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் சீர்திருத்தங்களை தொடர்வதன் முக்கியத்துவத்தை தாம் வலியுறுத்தியதாக சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா தெரிவித்துள்ளார். தீவு முழுவதும் இந்த ஆண்டு 19 நாட்கள் மதுபான விற்பனைக்கு தடை செய்யப்படும் என்று கலால் திணைக்களம் அறிவித்துள்ளது. பொது விடுமுறை நாட்கள் மற்றும் பௌர்ணமி போயா நாட்கள் ஆகியவை குறிப்பிட்ட இந்த நாட்களுக்குள் அடங்கும். கலால் ஆணையாளர் ஜெனரலின் உத்தரவின் பேரில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கலால் திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் மற்றும் கலால் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்த 19 நாட்களில் 12 பௌர்ணமி போயா விடுமுறைகள் நாட்கள், சுதந்திர தினம், சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு விடுமுறைகள், உலக மதுவிலக்கு தினம் மற்றும் கிறிஸ்துமஸ் தினம் ஆகியவை அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இலங்கையில் 19 நாட்கள் பொது விடுமுறை அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெந்துப்பட்டி பகுதியில் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் போது அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த 2 போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் நடைபெற்ற தருணத்தில் தமது கடமையை சரிவர செய்ய தவறியமை மற்றும் அலட்சியமாக செய்யப்பட்டமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி ஜெந்துப்பட்டி பகுதியில் இனந்தெரியாத நபர்களால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 4 காயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது. கண்டியில் அமைந்துள்ள பிரபல முன்னணி பெண்கள் பாடசாலையில் 4ஆம் வகுப்பில் படிக்கும் 9 வயது சிறுமி பாடசாலைகளுக்குள் வெளியாட்களால் பாலியல் சீண்டல் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் குறித்து கண்டி போலீஸ் நிலையத்தின் குழந்தைகள் மற்றும் மகளிர் பணியக விசாரணைகளை தொடங்கியுள்ளது. பாடசாலைகளுக்குள் தனக்கு ஏற்பட்ட சம்பவம் குறித்து தனது பெற்றோரிடம் கூறியதை அடுத்து பெற்றோர் போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர். பாதிக்கப்பட்ட சிறுமி போதனா வைத்தியசாலையின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மாணவி மருத்துவரிடம் பரிந்துரைக்கப்பட்டு அறிக்கை பெறப்படும் என கண்டி போலீசார் தெரிவித்தனர். பாடசாலையின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் வெளிநபர் ஒருவர் பாடசாலைக்குள் நுழைந்திருப்பது தெரிய வந்துள்ளது. அவர் எங்கிருந்து பாடசாலைக்குள் நுழைந்தார் என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டின் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி மற்றும் துறைமுகங்கள் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அனுர கருணாதிலக்க ஆகியோரின் புகைப்படங்களை பயன்படுத்தி மோசடி செய்த பிக்கு கைது செய்யப்பட்டுள்ளார். போலி வாட்ஸ்அப் கணக்குகளை உருவாக்கி மோசடியான முறையில் பணத்தை சேகரித்த பிக்கு ஒருவர் மத்திய குற்ற விசாரணை பிரிவின் நிதி மற்றும் வர்த்தக குற்ற விசாரணை அலகினால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். முருதலாவ பகுதியில் உள்ள விகாரி ஒன்றில் தங்கியிருந்த போதே இந்த 21 வயதான பிக்கு கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரியந்தலை பகுதியில் உள்ள தங்குமிடம் ஒன்றிலிருந்து 10 மில்லிகிராம் கொக்கைன் மற்றும் கஞ்சா கலந்த 255 கிராம் சிப்ஸ் வகை போதைப் பொருட்களுடன் பிரபல சின்னத்திரை நடிகர் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவத்தில் அனுராதபுரம் மற்றும் பிளியந்தலை பகுதிகளைச் சேர்ந்த 26 மற்றும் 28 வயதுடைய 3 இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பிலிருந்து அனுராதபுரத்துக்கு போதைப்பொருள் கடத்தப்படுவதாக மத்திய கொட போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஏந்திக குமாரவிற்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய குறித்த தங்குமிட சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. சந்தேக நபர்களுக்கும் போதைப்பொருள் வழங்கிய நபர் தொடர்பாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் பிளியந்தலையில் உள்ள அவரது வீட்டை சோதனையிட்ட போது அங்கு 255 கிராம் கஞ்சா கலந்த சிப்ஸ் கண்டெடுக்கப்பட்டது. போதைப்பொருள் கொழும்பிலிருந்து அனுராதபுரத்துக்கு கூரியர் சேவையூடாக கடத்தப்படுவது தெரிய வந்ததை அடுத்து கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்கள் கெஸ்பெவ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். கம்பகான் நீர்கொழும்பு பகுதியில் மின்சாரம் தாக்கியதில் தனியார் வங்கி ஒன்றில் கடமையாற்றும் ஊழியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 16ஆம் தேதி இடம்பெற்ற இந்த அனர்த்தத்தில் கொழும்பு கொலன்னாவை பிரதேசத்தை சேர்ந்த 27 வயதுடைய இளைஞரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞர் நேர்கொழும்பில் உள்ள தனியார் வங்கி ஒன்றில் பணியாற்றி வந்த நிலையில் தனது வேலை நிமித்தம் நேர்கொழும்பு பகுதியில் வாடகைக்கு வீட்டில் தங்கியிருந்த போது நேற்று முன்தினம் இரவு தங்கியிருந்த வீட்டில் இருந்த பழுதடைந்த மின் விசிறியை திருத்த முற்பட்ட போதே மின்சாரம் தாக்கியதில் இந்த அனர்த்தம் சம்பவித்துள்ளது.
சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த அவரது சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரசு நூலகர் சேவை தரம் 3க்கான திறந்த போட்டி பரீட்சை 2025-2026 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிக்கை ஒன்றினையே வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை 2025ஆம் ஆண்டுக்கான காப்போத்த சாதனதர பரீட்சை நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் பரீட்சை திணைக்களத்தின் விவரங்களுக்கு அமைவாக நாடு முழுவதும் 3545 மையங்களில் மொத்தமாக 4,51,463 பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தோற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனிவரும் காலங்களில் இலங்கை போக்குவரத்து சபையின் பதவிகளுக்கு ஊழியர்களை உள்வாங்கும் நடவடிக்கைகள் தகமைகள் மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் மட்டுமே மேற்கொள்ளப்படும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். அனைத்து பதவிகளுக்குமான ஊழியர் உள்வாங்கல் செயல்முறையை முறைப்படியாக மேற்கொள்வதே இதன் நோக்கம் என அவர் சுட்டிக்காட்டினார். எதிர்வரும் சில நாட்களில் நாடளாவிய ரீதியிலுள்ள அனைத்து இலங்கை போக்குவரத்து சபையின் பிராந்திய அலுவலகங்களில் இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன மேலும் குறிப்பிட்டார். இத்துடன் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நேசுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.